தூத்துக்குடி மாவட்டம் நாகர்கோவில் அருகே துவரங்காடு கலைமுத்து இசை நாட்டிய பள்ளியின் 38வது அரங்கேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. கலைமுத்து இசை நாட்டிய பள்ளியின் நிர்வாக இயக்குநரும் ஏஞ்சல் கல்ச்சுரல் டிரஸ்ட் நிறுவனருமான ரமி நிகழ்ச்சியை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக வெள்ளிமலை விவேகானந்தா ஆசிரமம், இந்து தர்ம வித்யா பீடம் ஸ்ரீமத் சுவாமி நித்யானந்தஜி மகாராஜ் தோவாளை வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் ராஜ்குமார், சுகாதார கண்காணிப்பாளர் லேனா சுப்பையா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இரட்டை சகோதரிகள் அபியா, மபியா மற்றும் அக்ஷயா ஆகியோரின் பரதநாட்டியம் பார்வையாளர்களை கவர செய்தது. இசை கலைஞர்களின் பல்வேறு ராகம் தாளத்தில் 10 பாடல்கள் பாடப்பட்ட நிலையில் அதற்கு ஏற்றாற்போல் சிறுமிகள் சிறப்பாக பரதநாட்டியம் அரங்கேற்றம் செய்தனர். மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய சிறப்பு விருந்தினர்கள், கலைகள் நமது கலாச்சாரத்தின் அடையாளம் என்றும் கலைகளை அழிய விடாமல் காப்பதில் நாம் அனைவரும் பங்காற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தனர். அந்த 64 கலையில் ராஜேந்திர பாண்டியன் ஒருத்தர், ராஜசேகர பாண்டியன் சொல்லி ஒரு ராஜா இருந்தார். நமக்கெல்லாம் தெரியும், மதுரையில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு 64 கலையில் 63 கலை எத்துப்படி, ஒரு கலை மட்டும் குறை. அதனால என்ன பண்ணார், அவர் அந்த ஒரு கலையை விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 64வது கலையாக பரதக்கலை அதையும் படித்தார். அவர் படித்த பிறகு தான் தெரிஞ்சது பரதக்கலை எவ்வளோ கஷ்டமானதுன்னு சொல்லி. அவன் நினச்சி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி நடராஜர் ஆடிக்கிட்டே இருக்கிற சிவபெருமான் எப்பவும் ஆடிக்கிட்டே இருக்கக்கூடியவர். அந்த பரதக்கலை ராஜசேகர பாண்டியன் அதை படித்த பிறகு தான் அவனுக்கு தெரிஞ்சது நடராஜர் ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்கிற சிவபக்தன். அவர் சிவபெருமான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறார், பகவானே இப்படி நான் இந்த கலையை பற்றி தெரியாது, இப்போ தான் படித்தேன், ரொம்ப விசேஷமானது, எவ்வளோ இதுவானது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி பகவான்கிட்ட கேட்குறான், நீ எப்பவும் ஆடிட்டே இருக்கிறியே, அது இடது காலை தூக்கிட்டு ஆடிட்டு குனித்த பூர்வமும் கொவ்வை செவ்வாயும் சொல்லிட்டு திருநாவுக்கரசு சுவாமி பாடுவார். அவரோட தூக்கிய திருவடியை பார்த்தா இந்த மனுஷ பிறவி மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேன்னு சொல்வார். அப்படி இடது காலை தூக்கி ஆடிட்டு இருக்க நடராஜர் ராஜசேகர பாண்டியன் சொன்னார், நீ இப்படி ஆடிட்டே இருந்தால் கால் வலிக்கும், அதனால் என்ன பண்ணு, ஒரு காலை தூக்கி மாற்றி ஆடணும்னு சொல்லி. அதனால் சிவபெருமான் அவனோட பக்திக்கு மெச்சி இடது காலை தூக்குன ஒரு காலை ஊஞ்சி திருப்பி வலது காலை தூக்கி ஆனார். அது கால் மாறி ஆடிய படலம்னு சொல்லி மதுரையில் இப்போவும் நம்ம போன 63 திருவிளையாடலில் ஒன்று கால் மாறி ஆடிய படலம். அப்படி ராஜசேகர பாண்டியன் ரொம்ப சிவபெருமானோட அந்த ஆடலை பார்த்து இவனும் அந்த பரதக்கலையை படித்ததுனால எவ்வளோ விசேஷமானது, ஆனால் ரொம்ப கஷ்டமானது. அப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு கலையை சகோதரிகள் ரொம்ப படித்து இந்த அதுவும் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விசேஷம். அது அவங்களுக்கு தான் தெரியும். சொன்னாங்கல்ல, 5-6 வருஷமாக அவங்க ரொம்ப படித்து அது அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த அரங்கேற்றத்தை காண அவ்வளவு அருமையாக இந்த பரதநாட்டிய கலையை நம்முன் ஆடினார்கள். இந்த பரதநாட்டியம் நமது கலைக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமான கலை. இந்த அருமையான இந்த குழந்தைகள், நாம் அனைவரும் பேசுவது வாயினால் பேசுகிறோம், ஆனால் இந்த பரத கலையில் இந்த குழந்தைகளோ வாயால் பேசவே இல்லை. அந்த குழந்தைகளின் அருமையான கால்கள் பேசுகிறது, அந்த குழந்தைகளின் கண்கள் பேசுகிறது, அந்த குழந்தைகளின் முகம் பேசுகிறது, கழுத்து பேசுகிறது, அந்த குழந்தைகளின் ஒவ்வொரு அசைவும் பேசுகிறது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான கலையை இந்த சின்ன சிறு வயதில் இவ்வளவு சிறப்பாக ஆடி இந்த அரங்கேற்றம் செய்து நம்ம எல்லாம் மெய்சிலிருக்க வைத்துள்ளார்கள். உண்மையிலே இது போன்ற ஒரு அருமையான அரங்கேற்றத்தில் மெய்சிலிருக்க உட்கார்ந்திருந்தோம். இந்த மாதிரி ஒரு அரங்கேற்றம் நாம் கண்டுகளிக்க வாய்ப்பு கொடுத்த இந்த குருவுக்கும், இந்த கலைஞர்களுக்கும், இந்த பெற்றோருக்கும் உண்மையிலே நாங்கள் அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழை பொறுத்தவரை இயல் இசை நாடகம் என்பது முத்தமிழ். அதில் பரதக்கலை என்பது ஐம்புலன்களையும் ஒரு சேர மனதை ஒருமைப்படுத்தி உடலை வில்லாக வளைத்து கிட்டத்தட்ட ஒரு யோக நிலைக்கு கொண்டு போகக்கூடிய கலை தான் பரத நிலை. அதில் பல்வேறு முத்திரைகள், பல்வேறு ஆசனங்கள் அதில் அடக்கம். ஸோ
இந்த பிள்ளைகள், வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் இக்கலைகளும் மேலும் மேலும் நன்றாக கற்று அதில் உச்சம் அடுத்து இந்த திருவையாறு தியாகராஜ பாகவதர் இதில் வந்து பாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் பங்கேற்று மேலும் மேலும் புகழ் பெற வாழ்த்தி விடை. அரங்கேற்றத்தை பற்றி ஏற்கனவே நம்ம நிறைய மேடைகளில் பேசியிருப்போம். அரங்கேற்றம்ங்கிறது ஒரு துவக்கம்தான். அரங்கேற்றம் என்பது நிறைவான பகுதி அல்ல, அது ஒரு பயணத்தினுடைய தொடக்கம். எப்படிப்பட்ட பயணம் அப்படின்னா, நம்ம காலையில் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருந்தோம் ஏற்கனவே. உடலுக்காக நாம் என்ன செய்வோம், நிறைய சாப்பிடுவோம், இந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம போட்டுக்குவோம். ஆனால் ஆன்மாவுக்கான தேடல் அல்லது ஆன்மாவுக்கான பயணத்தில் மிகவும் உறுதுணையாக இருப்பது இந்த கலைகள். சுவாமிஜி அவர்கள் சொன்னது போல் ஆயக்கலைகள் 64 சொன்னாங்க. அதில் மிக முக்கியமாக இந்த பரதக்கலையை நாம் கொண்டாடுவதற்கு காரணம், ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் தாண்டி இதை நாம் கொண்டாடுவதற்கு காரணம், இந்த குழந்தைகள் இன்று ஆடும்போது கவனிச்சிருப்பீங்க, ஒவ்வொரு அசைவும் ரொம்ப கவனமாக செஞ்சிட்ருப்பாங்க. அவங்களுடைய பாவங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய அடவுகளாக இருக்கட்டும், அவங்களுடைய எல்லா நிலைகளையும் ரொம்ப கவனமாக அதை அவங்க வந்து கையாண்டுட்டு இருப்பாங்க. வேறு எங்கே கவனம் இருந்தாலும் அதை பண்ண முடியாது. முழுக்க முழுக்க தன்னை ஒருமுகப்படுத்தி ஒரே நிலையில் இருந்தால் மட்டுமே அவர்களால் இந்த நாட்டியம் சாத்தியமாகும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த அரங்கேற்றம் நிகழ்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள், காலையில் அரங்கேற்றம் முடித்த கார்த்திகா அவங்களுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள். அதே போன்று சிவாவுடைய துணைவியார் மற்றும் சிவா மற்றும் அபியா அவங்க அம்மா, அவருடைய தந்தை அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு பல்வேறு சூழலுக்கு மத்தியிலும் முன்னெடுத்து இந்த அரங்கேற்றத்தை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த குழந்தைகளுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.